முதல்ல ராகி அதிரசம் செய்ய நம்ம ஒரு தவா வச்சுருக்கோம். அதில் ஒரு ஆஃப் பவுல் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே ஆஃப் பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் ரேஷியோ தான். ஆஃப் பவுல் அளவு வெல்லம்னா 300 கிராம் அளவு. 300 கிராம் அளவு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். 300 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நல்லா கரையிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அது வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை அடி பிடிக்காமல் அதை லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் போய் தங்காது. அது நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த கொதிக்கிற நிலை வரும். கொதிக்கிற நிலை வரும்போது ஆல்ரெடி நம்ம இடித்து வச்சுருக்க 3 ஏலக்காவை அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும், தண்ணி பதமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. பட் இந்த அதிரசத்துக்கு கம்பி பதம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் இப்போ இதில் சேம் அளவு 300 கிராம் அளவு ராகி பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். ராகி பவுடரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அதை கிளறி விடுங்க, கட்டி முட்டி இல்லாமல். அந்த எந்த வித கட்டியான லம்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டிங்கனாலே போதும். அந்த வெள்ளைப்பாகோட அது கலந்து நல்லா கட்டி ஆகிடும். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் நான் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா ஆற வைக்க போகிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறினப்போ இதை பார்க்கலாம். இப்போ நல்லா 10 to 15 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா இப்படி இருக்குது. நல்லா கட்டி ஆகிடும். ஆற நல்லா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பொறுக்கிற அளவு இருக்கும்போது நீங்கள் அதை உருண்டையாக பால் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அந்த பால் மாதிரி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணலாம், நெய் ஆட் பண்ணலாம், நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சு நல்லா உருண்டையாக பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ எண்ணெய் தடவி நல்லா தட்டி நடுவில் ஓட்டை போட்டு வச்சுடுங்க. மீன்வைல் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. இப்படி ரெண்டுத்தையும் நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடும், சீக்கிரமாகவே காஞ்சிடும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எண்ணெய் காஞ்சிடும். நீங்கள் அதுக்குள்ளே வாழை இலையிலையோ பால் கவர்லேயே எண்ணெயை தடவி நல்லா நடுவில் ஓட்டை போட்டு தட்டி வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். நான் அந்த மாதிரி தான் தட்டி வச்சேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் போட்டாச்சு. இதை போட்டதும் ரொம்ப நேரம் விடாதீங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே இது குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே நம்ம வெந்த ராகியை தான் நம்ம தட்டி போட்டிருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் கலர் மாறந்தோமே, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆடினோமே நீங்கள் வெளியே எடுத்துடுங்க. அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லைன்னா அதை ரொம்ப சாப்பிட ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதிரசம் மாதிரி இருக்காது, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் திருப்பி போட்டு கலர் மாறந்துமே நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் கரெக்டான பதத்தில் வந்துடும். நான் ஆல்ரெடி தட்டி வச்சிருந்தனால இப்போ நான் ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில்
ஸோ நீங்கள் எல்லாமே வந்து தட்டி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த செய்கிற வேலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கறல நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் அதில் திருப்பி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுச்சு. சுவையான ராகி அதிரசம் ரெடி. தேங்க்யூ.